ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட் ஃபோட்டோ. நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளே ஸ்டோர் போயிடுவோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்துடும். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட் ஆப் அப்படின்னு போட்டிங்கனாலே இப்படி வந்துடும். வந்தனோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட் ஃபோட்டோ எடிட்டர் பிக் வீடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நான் என்னோடய ஃபோட்டோவை எந்த அளவுக்கு நான் எடிட்டிங் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இருக்கையிலே ரொம்ப ஒரு பிடிச்ச எடிட்டிங்காக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த ஆப்பில் வந்து சொல்லணும்னா உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா அவ்வளோ ஒரு சூப்பராக எடிட்டிங்லாம் சூப்பராக செமையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு உள்ளே ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். எடிட்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்மளோட முயற்சியில் தான் எடிட்டிங்கே இருக்கும். நான் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லித்தந்த மாதிரியே நீங்கள் பண்ணணுன்னு கிடையாது. நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவே பண்ணனாலும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும். ப்ளஸ் பண்ணிவிட்டு எடிட் ஏ ஃபோட்டோன்னு வரும். எடிட் ஏ ஃபோட்டோன்னு வச்சுட்டு உங்களுக்கு இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபோட்டோ நான் எஃபெக்ட்டுன்னு கொடுக்குறேன். எஃபெக்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். மாற்றிட்டே கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றும் போதே உங்களுக்கு பாதி கிளியரன்ஸ் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சுன்னு ஒன்று இருக்கும். சும்மா நீங்கள் வாட்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் உங்களுக்கு ப்ளூவர் வந்து கொடுக்குறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோன் கொடுக்குறது, இந்த நார்மல் ஜோனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் போட்டிருக்கல, இது வந்து பூரா பே பண்ண வேண்டிய இருக்கும். இது நமக்கு தேவையே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல எஃபெக்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுட்டு எது முடிச்சிங்கனாலும் அந்த ரைட் சிம்பிள் மேலே இருக்கும். அந்த ரைட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். கட் அவுட் வந்து போட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது வேணாம், இது என்னன்னு தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும். ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரஸ் கொடுக்கும். எரஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், எரஸ் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுவும் உங்களுக்கு அதாவது நம்ம ஃபோட்டோவை பொறுத்து தான் எடிட்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபோட்டோங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிற மாதிரி டெக்ஸ் கொடுக்குறது. டெக்ஸ் எல்லாம் அழகாக நீங்கள் இதில் ரைட்டிங் பண்ணிக்கலாம். ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செம்மையான ரைட்டிங் கொடுத்துடலாம். சூப்பராகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூல்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸில் தான் எல்லாமே விஷயம் இருக்குது. மேஜிக்னு ஒன்று இருக்குது. மேஜிக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு சும்மா எப்படி வச்சு காட்டுறேன். நீங்கள் வேணால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூனுங்கிற ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த டிசைன் இங்கே இந்த மாதிரி இருக்கும். சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி லுக்கு கொடுக்குது, அந்த மாதிரி கொடுக்குதுலாம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலு செமையாக இருக்கும். எது பார்த்திங்கனாலும் நல்ல ஒரு லுக்கிங் கண்டிஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், பாய்.